குருவே சரணம். அனைத்துலக ஆன்மீக அன்பர்களுக்கும் அடியனின் அன்பு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்றைய தினம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கடந்த ஆண்டுகள் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. நிறைய போராட்டங்கள் இருக்கும், நிறைய இன்பமான நிகழ்ச்சிகள் நடந்திருக்கும், வீட்டில் கல்யாணங்கள், குழந்தை பேர் ஏற்பட்டிருக்கும், சில அசம்பாவிதங்களும் நடந்திருக்கலாம். நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். அதில் மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சி நடந்துச்சுன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்போம். கொஞ்சம் துக்கமாக இருந்துச்சுன்னா அதுக்காக ஃபீல் பண்ணியிருப்போம். சரி, இப்போ அடுத்த புத்தாண்டு இப்போ ஆரம்பிச்சிருச்சு. இந்த புத்தாண்டில் எப்படிலாம் இருக்க போகுது, நம்ம எவ்வளோ ஹாப்பியாக இருக்க போகிறோமா, எந்த அளவுக்கு நம்மளுக்கு வருமானங்கள், வேலைவாய்ப்பு, படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நாள்பட்ட நோய்கள், கடன் சம்மந்தப்பட்ட விஷயம். ஒருத்தருக்கு கடனே கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணுவார், வீடு கட்டணும் அதுக்கெல்லாம். ஒருத்தர் கடன் அதிகமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுவார். அதாவது கடன்ன்றது ஒரு விஷயம்தான், அது வேணும்னு ஒருத்தர் ஃபீல் பண்ணுவார், வேணான்னு ஒருத்தர் ஃபீல் பண்ணுவார். அப்போ அந்த ப்ராடக்ட்டை, அந்த விஷயங்களை எப்படி நம்ம எடுத்துக்கிறோம், எதை நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கிறோம், அந்த விஷயங்கள் நெகட்டிவ்ல எப்படி பாசிட்டிவாக எடுத்துக்கிறோன்ற விஷயங்கள் நிறைய இருக்குது. இப்போ இந்த 2026 தமிழ் புத்தாண்டு பராபவ வருடம், சரிங்களா? பராபவன் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு சாதகமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா குரோதி வருடம் இருந்தது, அப்புறம் விஸ்வாவசு வருடம் இருந்தது, இப்போ பராபவ வருடத்தில் இருக்கும். இது தமிழ் மொத்தமாக ஆண்டுகள் 60 ஆண்டுகளில் இப்போ 40வது ஆண்டில் இருக்கும், சரிங்களா? 40வது ஆண்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒன்று ஆரம்பிச்சு இப்போ 40 வயசு ஆகிருக்கும். அப்போ அந்த வருடத்தையும் அவங்க கணக்கில் வச்சுக்கலாம். இப்போ 40வது ஆண்டில் இருக்கும்பொழுது இது ரொம்ப சாதகமான ஒரு ஆண்டாக இருக்க போகுதுன்னு சொல்லலாம். அனைத்து ராசிக்காரர்களுக்கும் யார் யார் எந்தெந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும், யாரெல்லாம் சும்மாவே இருந்தாலும் கூடிய பணம் கொட்ட போகுது அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்ப்போம். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டில் தமிழ் புத்தாண்டு தமிழ் சித்திரை பௌர்ணமி, சரிங்களா? பௌர்ணமி தினம். அந்த நேரத்தில் சித்திரை நட்சத்திரம் கூடிய, எப்பவுமே எல்லா தமிழ் மாதத்துலையும் ஒரு நட்சத்திரம் இருக்கும், அது கூட அந்த பௌர்ணமி வரும்பொழுது ரொம்ப பிரகாசமான விஷயங்கள்லாம் இருக்கும். இந்த ஆண்டு வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி மிகவும் பிரகாசமான விஷயங்கள். நிறைய கோவில் குளங்களில் நிறைய பார்த்தீங்கன்னா திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கடவுளுக்குலாம் நடக்க ஆரம்பிச்சிடும். முருகன், தெய்வயானை, சரிங்களா? ஸோ இந்த திருமணம் நடக்கும். சிவன், பார்வதி சம்மந்தப்பட்ட தெய்வங்கள். ஸோ இவங்களுக்கு திருமண கோலங்களில் நீங்கள் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. செல்வ செழிப்புக்கான வளம் அதிகமாக பெருகும். மழைக்கான விஷயங்கள் நிறைய வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ரத்தினங்கள், தங்கம், வெள்ளி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உச்சத்தை எட்டக்கூடிய, புதிய உச்சத்தை எட்டக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இந்த ஆண்டு விளங்க போகுதுன்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்க போகுது பார்த்தீங்கன்னா, இந்த அயல்நாட்டு போர்கள் ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு உச்சத்தை எட்டும். யாரு பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலைநாட்டக்கூடிய அந்த ஸ்டேஜுக்கு போகிற அளவுக்கான ஒரு பெரிய போர்கள் இன்னும் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மழை பார்த்தீங்கன்னா, மழை விஷயம் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா நல்ல மழை இருக்கும், சரிங்களா? ஆண்டின் துவக்கத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆண்டின் இறுதியிலும் நல்ல மழை பெய்யும். அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, பயிர்கள் நல்லா வளர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மாடுகள், சரிங்களா, நீங்கள் வளர்க்கக்கூடிய அந்த விலங்குகளை பார்த்தீங்கன்னா நல்லா வளரும், நல்ல மாடு நல்ல பால் கொடுக்கும் விஷயங்கள் உண்டு. மேலும் பார்த்தீங்கன்னா அதிக மழை காரணமாக பயிர் நாசங்களும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு, ஓகேங்களா? ஏன்னா மழை பெஞ்சுன்னா ஓகே தான், ஹெவியாக பெய்யும் போது அந்த பயிர் நாசம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஸோ அப்போ அந்த வாய்க்கால் நீங்கள் வரப்புலாம் கொஞ்சம் சரி பண்ணுறதுக்கான விஷயங்கள்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்துட்ட பிறகு ஏமாந்துச்சு ஃபீல் பண்ணக்கூடாது. இப்போவே அந்த பிளான் பண்ணிட்டீங்கன்னா அந்த விஷயங்கள்லாம் பார்த்துங்க. ஆடை அணிகலன்களின் விலை ஏற்றம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தங்கம் விலை இன்னும் புதிய உச்சத்தை எட்டுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய தொழில் முதலீடுகள் இந்தியாவில் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னத்தில் இந்த ஆண்டு பிறக்குது, கும்ப ராசியில் பிறக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கும்ப ராசியின் போது பார்த்தீங்கன்னா கும்பத்தில் சனீஸ்வர பகவான் அவரோட வீடு, மேலும் அதில் சந்திரன் அன்னைக்கு டிராவல் பண்ணுற சதயத்தில். அப்போ என்ன ஆகும் போது பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்கள் நடக்கும் பொழுது ஒரு விதமான பெண்கள் சம்பந்தப்பட்ட அச்சுறுத்தல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த காலகட்டம் இருக்கு. எனக்கு நெகட்டிவாக சொல்லியிருக்கீங்க அப்படின்னும் போது பெண்கள் அச்சுறுத்தல் இருக்குதுன்னா அப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் பெண்கள் பாதுகாப்பாக போகணும், கூட ஒரு துணையோடு போகணும். அந்த டெக்னாலஜிலாம் இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுச்சு, நம்ம கவர்மெண்ட்டுக்கு நிறைய ஆப்லாம் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது மூலமா நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. யாரையும் நம்பி எதுவும் ஏமாற வேண்டாம். ஸோ வேலைவாய்ப்பு துறையும் பார்த்தா மிக சிறந்ததாக இருக்கும். ஸோ எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம், வாங்க போகலாம். மிதுன ராசி என்பவர்களுக்கு பராபவ ஆண்டு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எத்தகைய சிறப்பானது ஒரு விஷயத்தெல்லாம் செய்ய காத்துட்ருக்கு. நீங்கள் எந்த உச்சத்தை அடைய போகிறீங்க, இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் இப்போ நம்ம பார்ப்போம். இந்த ஆண்டு தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா தொழிலுக்கான ஒரு முன்னேற்ற பாதை யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு தான் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு தொழில் சார்ந்த முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில் சார்ந்த இயந்திரங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில் புதிய வேலையாட்களை பணி அமர்த்துவதற்கான வாய்ப்பும் புதிய பிரான்ச்சஸ் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்குது.
இதில் உங்களோட வாழ்க்கை துணையின் சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும். இல்லைனா கூட்டு தொழில் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. கூட்டு தொழில் செய்யக்கூடிய மிதுனராசி அன்பர்களுக்கு ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள், இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கூட்டு தொழிலில் ஒரு விதமான மனக்கசப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த கணக்கு வழக்கில். அதனால மிதுனராசி அன்பர்கள் கணக்கு வழக்கில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களோட பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு விதமான விஷயங்கள் இருந்தாலும் இல்லை நன்மைக்காக தான். ஏன்னா உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய விஷயங்கள் தான், உங்களுக்கு எல்லாம் ப்ராஃபிட் தான். உங்களோட எதிராளிக்கு தான், எதிராளி உங்கள் கூட்டாளிக்கு தான் வந்து சிறிய மனக்கசப்பு வாய்ப்புகள் உண்டு. அதனால மிதுனராசி அன்பர்கள் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நல்ல விஷயங்கள். அடுத்து உங்களோட வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வாழ்க்கை குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆன்மீக ரீதியான அமைதியான, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சண்டை சச்சரவோட ஒரு விட்டு கொடுத்து போகாமல் ஒரு மனக்கவலையோடு இருந்திருப்பீங்க. இந்த காலகட்டம் என்னவாக இருக்க போது பார்த்தீங்கன்னா எல்லாமே சுமூகமாக ஒரு சந்தோஷ இன்ப சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்பாகவும் மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி இருக்கு பாருங்க. இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறமா உங்களுக்கு எல்லாமே சூப்பராக நடக்க போகுதுங்க. உங்களுக்கு 8ல் ராகு பகவான் வரப்போறாரு. அப்போ மறைமுகமான வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய இல்லீகல் ரிலேட்டடான வருமானம் வரும். கொஞ்சம் கவனமாக பயன்படுத்தி செய்யணும், புரியுதுங்களா? ஏன்னா அரசாங்கத்துக்கு புறமான விஷயத்தில் ஈடுபட வேண்டாம். அதுவே நீங்கள் ஒரு ட்ரக்ல நீங்கள் ரெடி பண்ணி மருந்துகள் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க வச்சுக்கீங்களேன், இல்லை ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபடுறீங்க வச்சுக்கீங்களேன், சூப்பராக டாப்ல நீங்கள் இருப்பீங்க. ஸோ மிதுனராசி அன்பர்கள் எதை செஞ்ச நல்லா இருக்கும்னு பாருங்க. இதுவே ராகு தான். ஸோ நீங்கள் ஒரு லெதர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எடுத்துக்கிறீங்க, இல்லை காஃபி அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எடுத்துக்கிறீங்க, ஆயில் சம்மந்தப்பட்ட எண்ணெய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எடுத்து பண்ணுறீங்கன்னா பிஸ்னஸில் நீங்கள் தான் டாப். அப்போ அதை பண்ணி நீங்கள் ஒரு பெரிய அளவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனீஸ்வர பகவான் இருக்கிறாரு. அப்போ 10ல் சனீஸ்வர பகவான் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நிர்வாக திறனை உங்களுக்கு கொடுக்க போகிறார். நிறைய எம்ப்ளாயீஸ் உங்களுக்கு வர போகிறாங்க. எம்ப்ளாயீஸ் சார்ந்த ஒரு விதமான அழுத்தங்கள் கொடுக்கிற வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா புதிய எம்ப்ளாயீஸ் வர ஓல்டு எம்ப்ளாயீஸ்லாம் வந்து நான் தான் சீனியர் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் வரும். அதனால் புதிய ஒரு பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உங்களோட வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு செல்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த காலகட்டத்தில் இருக்குது. மேலும் உங்களோட வீடு சார்ந்த விஷயங்கள், வீடு வண்டி சார்ந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குங்க. ஏன்னா புதிதாக வீடு வண்டி வாங்கக்கூடிய அமைப்பு மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது. பழைய வீடு வண்டி வாங்குறது மிகவும் சிறப்பு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களோட ஆஃபீஸ் பக்கத்திலே நீங்கள் அதை அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வீடு எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆஃபீஸ் பக்கத்திலேயே நீங்கள் வீடு மாறி செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய வீடு நீங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளாகும் இந்த காலகட்டத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களோட பொருளாதார நிலை சார்ந்த விஷயங்கள், பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும். எதுல இருந்தாலும் வெற்றி அப்படின்ற விஷயங்கள் தான். ஏன்னா உங்களோட 3ஆம் அதிபதி உங்களுக்கு 11ல் இருக்கிறாரு, உச்சத்தில் இருப்பார். அப்போ என்ன இருக்கும், 3ஆம் அதிபதி உச்சத்தில் இருந்தாருன்னா எதை தொடுத்தாலும் வெற்றி தான். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி தான். அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு எல்லாமே சாதகமாகவே இருக்கும். நீங்கள் என்ன சொல்றீங்களோ அது போல் நடக்கும். சரிங்களா? இந்த எலக்ட்ரானிக் விஷயங்கள், கம்யூனிகேஷன் விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக செய்யும் பொழுது அதுலேயும் புதிய உச்சத்தை எட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு. எனக்கு நார்மலாக தொட்டிங்கனாலே அது சக்ஸஸ் ஆகும். இன்னும் கொஞ்சம் அதை கான்சன்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா உங்களை ஜெயிக்கிறதுக்கான ஆட்களே இல்லை. இந்த காலகட்டம் மிதுன ராசி என்பதற்கு ஒரு உச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. பொன் பொருள் சேர்க்கையும் அதிகமாக இருக்கும். நீங்கள் வியாபாரம் செய்யக்கூடிய இடங்களில் மிகவும் கவனமாக தொழிலாளர்களுடன் ஒரு சரிசமமாக நீங்கள் ஈக்குவலாக பழகும் பொழுது உங்களை அனைவரும் மதித்து அடுத்த நிலைக்கு கொண்டு போவாங்க. அங்ககிட்ட மட்டும் எதுவும் நீங்கள் ஈகோ கிளாஷஸ் வச்சுக்கூட தொழிலாளர்கள்கிட்ட உங்களோட சக பணியாளர்களுடன் ஒரு ஒத்துழைப்போடு இருக்கும்போது நீங்கள் அடுத்த கடை செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீண்ட நாள்பட்ட நோய்கள் குணமாவதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் தான். அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இல்லை முதுகு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுனா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் இந்த புரட்டாசிக்கு அப்புறம் வரும்பொழுது இந்த உணவு சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் அஜீரணங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, இல்லை கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்படுற வாய்ப்புகள் உண்டு. எனவே இந்த மருத்துவ விஷயங்கள், உடற்பயிற்சியை கொஞ்சம் மேற்கொள்வது மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிக சிறப்பான ஒரு பரிகாரமே அதுதான். சரிங்களா? பரிகாரமே பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சியை நீங்கள் செய்கிறது தான் ஒரு நல்ல பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு 8க்கு 9க்கு அதிபதி 10ல் இருக்கிறார். அப்போ தந்தை மூலமாக ஒரு சொத்து வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சரியா? தந்தை மூலமாக எதாவது தந்தையிட்ட சொல்லிட்டு செய்யுங்க. சொல்லிட்டு செஞ்சாலே உங்களுக்கு சக்சஸ் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேலும் பார்த்தீங்கன்னா தாயார் மூலமாக, தாயாரின் உறவினர்கள் மூலமாக ஒரு விதமான அழுத்தம் ஏற்படும். மேபி அவங்க வந்து உங்கள்கிட்ட ஃபண்ட் எதனா கேட்கலாம், இல்லை அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி சொல்லி கேட்கலாம், அவங்க பையனை கல்யாணம் பண்ணி சொல்லி கேட்கலாம். இதெல்லாம் ஒரு விதமான அழுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த விஷயத்துல கொஞ்சம் ஏதாவது இன்கேஸ் கல்யாணம் ஆகாமல் நண்பர்களாக இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆவதற்கான காலகட்டம் இருக்கிறதுனால இந்த வரன்களை முடித்து வாழ்வில் வெற்றி பெற்று சிறக்க அடியனின் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.